குடும்பத்தில் எத்தனை பிரிவின், எத்தனை கசப்பு, இன்றைக்கு எத்தனை பேர் கசப்போட இருளில் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய போறாரு? நீதிமான்களாக்க போக. அதுதான் சிலுவையின் மேன்மை. பலவித குறைவோடு வந்திருக்கலாம், இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் வந்திருக்கலாம், சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கலாம், குழப்பங்களை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கலாம், அல்லது வைராக்கியம் வேண்டாத வைராக்கியங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்க கேட்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் உங்களை என்ன செய்ய சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு விசேஷமாக நாம் பார்க்க போகிற காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இது அருமையான ஒரு வார்த்தை. எல்லாம் பாராமல் படித்து இதை உங்களுக்கென்று ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வாக்கியம். அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இதை தினமும் சொல்லுங்க. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். காரணம், அவரால், இயேசு கிறிஸ்துவால் உலகம், இந்த பொல்லாத உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என்ன பெரிய சிலாக்கியம், பாக்கியம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா? பொல்லாத உலகம். நான் வசிக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை எரிச்சல்கள், பொறாமைகள், எவ்வளவு வன்கண் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பொல்லாத உலகம். அதே போல் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த பொல்லாத உலகத்தை ஏன் எப்படி இருக்குன்னா, பொல்லாங்கராகிய பிசாசுக்குள் கிடக்கிறது. பிசாசுக்குள் இந்த உலகம் கிடக்கிறது. அவன் இருளில் இருக்க பண்ணுகிறான், சத்துரு இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம வீட்டில் பல கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், வியாதி, தினமும் எதிர்பார்க்கிறது என்ன? பாடுகள், சஞ்சலங்கள். குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு என்னென்ன பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கிறோம். இன்னும் பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் ஒரு எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன், ஊழியத்தில் வைக்கப்பட்ட மனுஷன், அவனை போல பிசாசு அலைக்கழிக்க பண்ணி எத்தனை பாடு, எத்தனை பயங்கரமான செய்திகளை இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். பயங்கரமான உலகத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, கசப்பு, டைவர்ஸ், இன்னும் கல்யாணமாகாத நிலைமை, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, இப்படி எவ்வளவு பொல்லாங்கனாகிய பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறான். அது நிமித்தமாக தான் இந்த பாடுகள். இப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து நமக்கு மீட்பை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இந்த சிலுவையை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன அழகான காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நான், கையில் மார்பில் கை வைத்துக்குங்க, இந்த சிலுவையை பிடித்து கொள்ளுங்க, நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒருவராது கெட்டு போகிறவர்கள் அல்ல, இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படியே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமான்கள். இன்றைக்கு விசேஷத்தை கிருபை உங்களுக்கு தருகிறார். நீதிமான்களாக்கும் கிருபை. பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம்,
இந்த உலகத்தில் பாருங்க மலிந்து கிடக்கிறது. குடும்பங்களில் எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வியாதி, எத்தனை பாடு. அப்படிப்பட்ட எல்லா நிலைமையிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை நீதிமான்களாக்குகிறது. ஹல்லேலூயா. எப்படி நீதிமானாக்குகிறது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன அழகான வார்த்தை! செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. ரத்தம் என்ன செய்கிறது? செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை சுத்திகரித்து இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. உங்களை புது ஜீவன், புது நீதிமான்களாக மாறி ஒருவரும் கெட்டு போவதில்லை. அநேக வாலிபர்கள் இந்த மாதிரி கூட்டங்களில் கடைசியில் தனி ஜெபம் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த குடி ஆசை போகவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையே கெட்டு போகுது, படிப்பு இல்லை, என் எல்லா முயற்சியிலும் விழா போகுது. அதே போல் குடும்ப தலைவர்கள் எவ்வளோ கெட்டு போகிறாங்க. ஏன் இன்னைக்கு பெண்கள் கூட குடிக்கிறாங்க. குடும்பத்தில் சண்டை, பிரிவினை, கசப்பு, வாய் அடிக்கிற நிலைமை. இப்படி குடும்பத்தில் எத்தனை பிரிவினை, எத்தனை கசப்பு. இன்றைக்கு எத்தனை பேர் கசப்போட இருளில் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய போகிறாரு? நீதிமான்களாக்க போகிறார். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவையின் மேன்மை. நீதிமான்களாக நல்ல மனசாட்சியை கொடுக்க போகுது, சுத்த மனசாட்சியை கொடுக்க போகிறது. இன்னும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிமா. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். பாவத்துக்கு அடிமையாய் அழுக்கு நிறைந்த நிலைமையில, துர்மனசாட்சி, பாவத்துக்கு உட்படுகிற பரிதாப நிலைமையில இன்றைக்கு எவ்வளோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, நடுத்தர குடும்ப தலைவர்கள், தலைவிகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் என்ன செய்தாராம்? இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அது எப்படி இருக்கிறதா? தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுகிறது. உண்மையுள்ள இருதயம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை உங்களுக்கு கொடுத்து, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்களை, கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களை அப்படியே தலைகளாய் மாற்றுகிற. இப்பொழுது ஈவன் நவ் இட்ஸ் ஹேப்பன். இப்பொழுது இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை ஏன் தியானிக்கிறோம்? வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கி ஒருவேளை இருளில் இருந்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு வந்திருக்கிற ஒருவேளை இருப்பீர்களானால், அல்லது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கு. ஆதாம் ஏவாள் பாருங்க, அவர்கள் களங்கமறியாத பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் விடப்பட்டார். ஆனால் பிசாசு அவர்களுக்கு இந்த இச்சையை உண்டாக்கினான். அந்த இச்சையின் மூலம் என்ன நடந்தது? இச்சைக்கு கீழ்ப்பட்டு அவர்கள் பாவத்துக்குள்ளாங்க, இழந்து போனாங்க. அந்த ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை, பேராசீர்வாதத்தை அந்த அனுபவிக்க முடியாமல் துரத்தப்பட்டாங்க. எனக்கு அருமையான, அதுதான் பிசாசு செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்று பார்க்க. அப்படித்தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய பேர் சவுல். அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவர்களுக்கு விருப்பமான மக்களை எல்லாம் கொன்று, யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, பக்தியாய் மனம் திரும்புகிறார், அவளுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொன்று, எவ்வளோ இருளில் இருந்த ஒரு நிலைமை. அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் தேடி வந்தார். சவுலே, எத்தனை நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய்? பாருங்கள், அவருடைய வார்த்தை அன்றைக்கு என்ன செய்தது? சவுலை பவுலாக மாற்றியது. எனக்கு அருமையானே, அப்படி தான் இது ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, விலையேறப்பட்டது.
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நாம் பேசுகிறதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை உடனடியாக உங்களை சுத்திகரிக்கக்கூடியது. யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டிருக்கிறீர். ஈவன் நவ் இட்ஸ் ஹேப்பனிங். இதற்காக வேத வசனத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம், அதன்படி பெற்றுக்கொள்ளத்தக்க அப்படியே ஈவன் நவ் இட்ஸ் ஹேப்பனிங். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பழைய நீங்கள் வந்திருக்கும் பொழுது பலவித குறையோடு வந்திருக்கலாம், இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் வந்திருக்கலாம், சண்டை போட்டுக்கொண்டு வந்திருக்கலாம், குழப்பங்களை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கலாம், அல்லது வைராக்கியம் வேண்டாத வைராக்கியங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்க கேட்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் உங்களை என்ன செய்ய சுத்திகரிக்க, ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்களுடைய குணங்களெல்லாம் மாற்றுவார். என்னுடைய காரியங்களெல்லாம் மாற்றினார், என்னை தலைகளாக மாற்றினார். பிரதர் தினகரனோடு சேர்ந்து பாடுகளின் மத்தியில் அபிஷேகம் பெற்று குடும்பமாக கர்த்தருக்கென்று இன்று வரை வைராக்கியமாய் நிற்க இந்த ரத்தம், சிலுவையில் இந்த ரத்தம் எங்களை பலப்படுத்தி வருகிறது. பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைங்கள், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? இப்பொழுது கர்த்தர் கொடுக்குறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க. ஒருவராவது கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. ஆகவே பிரியமானவர்களே, அர்ப்பணிப்போம். நம்ம எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரை அர்ப்பணிப்போமோ? முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படிகள், அப்படியே முடியாத உட்கார்ந்து கொள்ளுங்கள், அல்லது எழுந்து நின்று நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க பயபக்தியோடு எழுந்து நின்று ஜெபிக்கலாம். இந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்து அனுப்ப போகிறார். இந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். முதலாவதாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அருளிய அந்த சிலுவையிலே ஆண்டவர் பாவங்களுக்கு பதிலாக, சாபங்களுக்கு பதிலாக, அக்கிரமங்களுக்கு பதிலாக ரட்சிப்பை அருளி செய்தாரே. இந்த ரட்சிப்பை இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை நான் பெற்றிருக்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கேளுங்கள் இப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டு கேளுங்க. யாருக்கெல்லாம் வேணும் கேளுங்க, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஒரு வேளை பாவத்தோடு அடிமைத்தனத்தினால் வந்திருப்போமானால் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை ரட்சகராக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீங்களா? கையில் இருக்கிற அந்த சிலுவையை பிடித்து ஸ்தோத்திரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் சத்தம் கேட்கட்டும். ஆண்டவர் துணி அந்த கேட்டு சந்தோஷம் அடையட்டும். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், நீதிமான் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை? சமாதானம் உடைந்த குடும்பங்கள், உடைந்த குடும்பங்கள், நொறுங்குண்ட குடும்பங்கள், சண்டை, சமாதானம் இல்லை, போராடமெல்லாம் சமாதானம் இல்லை. இன்றைக்கு சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்க போகிறது. கர்த்தர் சம்பாதித்து கொடுத்த அந்த தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்குகிறது. சிலுவையை நோக்கி பிடித்து கேளுங்க. இந்த சமாதானத்தை எனக்கு கொடுக்குறக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நல்லா வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பெரியமானோடைய நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வாய்க்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சமாதானத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் தாரும், எங்கள் வீட்டில் சமாதானம் தாரும், எங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் தாரும். சமாதானத்தின் தேவன்தாமே சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கப்படுவீராக, நசுக்கப்படுவீராக. ஆண்டவரே விடுதலை ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல பிரியமானவர்களே, கடைசியாக அந்த மகதலேனா மரியாள் பெற்றது போல ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாக மாற்றி அனுப்புகிறார். குடும்பமாக எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல உங்கள் குடும்பத்தை குடும்பமாக மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க? மகதலேனா மரியாள் அர்ப்பணித்தா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தா, அபிஷேகம் பெற்றா, ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. இன்றைக்கி எத்தனை பேர் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறீங்க? ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, 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 இறங்குகிறது. ஒருவராவது வறுமையாய் போக வேண்டாம். ஆண்டவர் சிலுவையில் மூலமாக சம்பாதித்த இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நற்கிரியை நற்செய்களை நிரப்பி ஊழியர்களாக உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். யார் யார் ஊழியம் செய்கிறீங்களோ இன்னும் இதற்கு மேலும் அபிஷேகத்தால் நிரப்புவார், வரங்களினால் வல்லமையினால் நிரப்புவா. பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க. இன்னும் தாரும் ஆண்டவரே, இன்னும் தாரும், இன்னும் தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரத்தில் கேளுங்க, 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 கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்போம்ப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளை நிரப்போ, நிரப்போ, அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. வல்லமள ஊழியக்காரராக மாற்றும், வல்லமள ஊழியக்காரிகளாக மாற்றும். சிலுவையில் சிந்துற ரத்தம் கொடுத்த பாக்கியம் அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடும். நீர் கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.